வணக்கம் திரு சி ஜோசப் விஜய் அவர்களே, வாழ்த்துக்கள். அதாவது மே 4 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் யார் அதிகமான மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணால் நீங்கள் யோசிச்சு பாருங்களா. மே 4 ரிசல்ட் அறிவிக்கும் போது ரிசல்ட்டில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தோற்று போனாங்க. அது ஒரு முதல் மொமெண்ட். அதில் திமுக காரங்க நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. இது விஷயம் இல்லை. தாவேக்காவில் இருக்கக்கூடிய சில இளைஞர்களே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த டிஃபீட்டுக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லி தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. அது ஒரு பெரிய மொமெண்ட். அடுத்த நாள் தன்னுடைய மக்கள் கொளத்தூர் தொகுதி மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. அந்த மக்களுக்கு போய் நன்றி சொல்ல போய் நிற்கிறாரு. எனக்கு வாக்களித்தது நன்றி, இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணது நன்றி அப்படின்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறாரு அந்த மனுஷன். அப்போவும் அந்த மொமெண்ட் அவர் தான் க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தாவேக்கா உறுப்பினர்கள் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தாங்க. இப்போ சும்மா சொல்லக்கூடாது. அப்போவும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது எல்லாத்தோட பார்வையும் அவர் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. அது ஒரு மொமெண்ட். அதுக்கப்புறம் அவர் ஒரு அறிக்கை வைக்கிறாரு. வாழ்த்துக்கள் சொல்கிறதோட நாங்கள் உங்களுடைய ஆட்சிக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டோம் அப்படி சொல்லி ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறாரு. கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் ஆளுநர் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ தாவேக்கானுடைய முக்கிய உறுப்பினர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய தலைவர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஆளுநர்கிட்ட போய் பேசுங்க, ஏதாவது ஒன்று போராட்டத்தில் அறிவிங்க அப்படின்னு போய் கேட்கல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட அவர் கேட்குறாரு, நீங்கள் எங்களுக்கு உதவணும், ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அப்போவும் மொமெண்ட் யார் பக்கம் இருந்ததுன்னா திரு எம்கே ஸ்டாலின் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. நீங்கள் இந்தியா ஃபுல்லாக எடுத்து பாருங்களேன். ஒரு தோற்று போன ஒரு மாநில கட்சி தோற்று போனதுக்கப்புறம் இவ்வளோ மொமெண்ட்ஸை ஒரு 5 நாளில் க்ரியேட் பண்ண முடியுமா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எந்த கட்சியாலே முடியாது. இதெல்லாம் தான் சொல்கிறேன், திமுக ஒரு கட்சி என்பதை தாண்டி இது ஒரு இயக்கம் அப்படிங்கிறதுடைய அடிப்படை சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோற்றமோ ஜெயிச்சமோ தன்னுடைய இயங்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வர்றது தான் ஒரு இயக்கம். அதை இந்தியாவிலேயே கட்சி தாண்டி திமுக இன்னமும் இயக்கமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னா அது திமுக மட்டும்தான்.